இன்றைக்கும் சமாதானம் இல்லாதபடிக்கு, பிள்ளையை குறித்து சமாதானம் இல்லை, மகனை குறித்து சமாதானம் இல்லை, கணவனை குறித்து சமாதானம் இல்லை, மனைவியை குறித்து சமாதானம் இல்லாதபடிக்கு, ஏதோ தொழிலை குறித்து சமாதானம் இல்லாதபடிக்கு, படிப்பை குறித்து சமாதானம் இல்லாதபடிக்கு, ஒன்றும் அமையாத சூழ்நிலையில் சமாதானம் இல்லாதபடிக்கு, இந்த சமாதான கேட்டிலும் தேவ சமூகத்தில் ஓய்வு நாளில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய என் ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாக போகிறது. நீ சமாதானத்தோடு போ, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. நீ எதை குறித்து வேண்டிக் கொண்டு இந்த இடத்துல வந்திருந்தாலும், அது பிரயாசத்திற்காகவோ, அது பிள்ளைகளுக்காகவோ, அது திருமணத்திற்காகவோ, அது பிள்ளைகளுக்காகவோ, பிறப்பிற்காகவோ, தேவ பிள்ளையை வீடு கட்டுமான காரியங்களுக்காகவோ, அல்லது இடம் மேகுவதற்காகவோ, ஏதோ ஒரு காரியத்திற்காக இந்த இடத்துல இந்த ஓய்வு நாள் மன மகிழ்ச்சி நாள்